மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அம்மா சொன்ன குட்டி கதைகள்ல இதுவும் ஒண்ணு. எப்போதும் நல்லதையே நினைக்க வேண்டும். கதையை கேட்கலாமா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அகிலா. இது கதை கேட்கும் நேரம். இந்த கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. ஒரு ஊர்ல ஒரு இளைஞன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு திருமணம் நடந்தது. திருமணத்துக்கு பின்னாடி டவுன்ல வேலையும் கிடைச்சது. தன்னோட மனைவி கூட டவுன்லே தங்கி வேலை செஞ்சான். வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும் பொழுது மனைவி, எல்லாரும் நம்மளையே பார்த்து பொறாமப்படுறாங்க, யாரும் என் கூட பேசுறதே இல்லை அப்படின்னு குறை சொன்னான். நீ இப்பதானே இங்க வந்திருக்க, நாளாக நாளாக எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொன்னான் கணவன். அடுத்த நாள் அவன் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தான். அப்போது மனைவி, அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் நம்மளை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க, நான் வர்றத பார்த்தோன்ன பேசுறத நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னான். இப்படியே அவள் நாள்தோறும் அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருந்தா. இனி நம்மால இங்க குடியிருக்க முடியாது, வேறு இடம் பாருங்க அப்படின்னு சொன்னா மனைவி. அந்த நேரம் அவனுக்கு அவனுடைய பெற்றோர்கள் கிட்ட இருந்து ஒரு கடிதம் வந்தது. அதுல ஒரு வாரம் நடக்கும் ஊர் திருவிழாவிற்கு குடும்பத்தோட வரணும் அப்படின்னு எழுதி இருந்தது. மனைவி கிட்ட அந்த கடிதத்தை காமிச்சு, எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கிறதால என்னால வர முடியாது, நீ மட்டும் போய் திருவிழா முடியும் வரை இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சான். அவளும் அவன் சொன்னதை கேட்டு ஊருக்கு போனான். அங்க ஒரு வாரம் தங்கிட்டு வந்தா. பயணம் எப்படி இருந்தது, என் வீட்டுல உள்ளவங்க எல்லாம் உன்னை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டான் கணவன். அங்க மாடு மேய்க்கிறவனே என்னை எதிரிய போலதான் பாக்குறான், மத்தவங்களை பத்தி சொல்லவா வேணும், இனி என்ன அங்க போக சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னா மனைவி. யார பார்த்தாலும் அவங்க தன்னை பார்ப்பதாகவும் தன்னை பத்தி தான் பேசுறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அடுத்தவங்களை குறை கூறும் இயல்பு இவளுக்கு அதிகமா இருக்குது, இவளோட குணத்தை மாத்தியே ஆகணும் அப்படின்னு நினைச்சான் கணவன். இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எப்போதும் நல்லதையே நினைக்க வேண்டும். இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.